ஆமென். எத்தனை பேர் அவர் பிள்ளையாய் நின்று சொல்ல முடியும், என் தகப்பன் எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நிச்சயம் நமக்குள்ள இன்னும் உண்டாகறனா, ஆமென், கர்த்தர் நமக்காய் செய்து முடித்த ஒரு காரியம் உண்டு. அதுதான் ஆமென், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் வந்து ஹல்லேலூயா எனக்காக மரித்து, ஆமென், சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையில் அவர் எப்படி சொல்லி முடிச்சார்னா, முடிந்தது என்று சொல்லி எல்லாத்தையும் செய்து முடிச்சார். எதுக்காக இந்த இடத்துல எல்லாத்தையும் செய்து முடிக்க ரீசன் என்னன்னா, ஒரே வார்த்தை, என்னை பிள்ளை ஆக்குவதற்காக. ஆமென். நான் அவர் பிள்ளையா இல்லாதிருந்த போதே எனக்கா என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தார். ஆனால் இன்னைக்கு நான் அவர் பிள்ளையா இருந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளை ஆக்கினவர். அடுத்து அவர் சொல்ற வார்த்தை, வரும் காலங்களில் மேன்மை. ஒரு தேவ பிள்ளையுடைய பார்வை இப்படிதான் இருக்கணும். இதுவரை நடந்தது என்ன என்றல்ல, இனி நடக்க போகிறது மேன்மையாய் தான் இருக்க போகிறது. அதனாலதான் பைபிள் அடிக்கடி சொல்ற சில வார்த்தைகள், பலத்தின் மேல பலன், கிருபை மேல கிருபை, மகிமை மேல மகிமை. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் நற்சீரா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.